ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை குக்கிங் சேனலில் இன்னைக்கு ஊளா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், மிளகாய், ஜீரகம், பூண்டு, அவ்வளோதான். இதை நம்ம வச்சு அரைச்சி இப்போ எப்படி அதில் தடவுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி இதில் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் மீனில் தடவிட்டு ஒன்று தவா ஃப்ரை பண்ணலாம், இல்லையா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ரெண்டும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ தடவுறேன் நான். ஃபஸ்ட்டு தடவுறதை பாருங்கள். மீனை கழுவி வச்சுக்கிறேன். இப்படி சுத்தமாக இப்படி கழுவணும். இதில் கலர் பொடி சேர்க்கல. சும்மா நம்ம மிளகா வத்தல், தேங்காய் வச்சு தேங்காய், பூண்டு, ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். இதுதான் மதுரையோட ஸ்டைலு. தடவிட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா பொரிச்செல்லாம் நல்லா இருக்காது. நல்லா நல்லா ஊற வச்சு முடிஞ்சால் அந்த காக்கா, பூனை எதுவும் வராமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெயிலில் வச்சிங்கனாலும் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சா நல்லா இருக்கும். அதை மறுபடியும் அது சில்னஸ் போச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வெயிலில் கொஞ்சம் வச்சோம்னா அப்படி கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சு நம்ம பொரிக்கிறத காமிக்கிறேன்.
இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறோம். சட்டி காஞ்சிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ மீனை வைக்க போகிறோம். இதான் நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இரும்பு வாக்கு சட்டி இது, அதனால நல்லா வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா பொன்னிறத்தில் வெந்துருச்சு. நல்லா மசாலாம் இறங்கிருச்சு. பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நம்ம போட்ட கருவேப்பிலையும் நல்லா அந்த மீனோட நல்லா மிங்கிளாகி நல்லா டேஸ்டாக இருக்குது பாருங்கள். உல மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது மாதிரி பொரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.